வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்று பார்க்க போவது ஸ்ரீலங்கா அண்டர் 19 டீமின் இங்கிலாந்துக்கான சுற்றுத்தொடர். அவர்கள் இங்கிலாந்து யங் லயன்ஸ் அணிக்கு எதிராக ஒரு வார்ம் அப் மேட்சை விளையாடினார்கள் 25 ஜூன் லோபரோ யூனிவர்சிட்டி மைதானத்தில். அதில் இலங்கை அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றியையும் பெற்றுக்கொண்டது. அந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய யங் லயன்ஸ் 281 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் 48 ஓவர்கள் முடிவில். 282 வெற்றி இலக்கென களத்தில் வந்த ஸ்ரீலங்கா அண்டர் 19 டீம் ஓபனிங் பேட்ஸ்மேன் புலிந்து பெரேரா, திசர் ஏக்கநாயக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த வார்ம் அப் மேட்சில் அவர்களுடைய முதல் விக்கெட் 102 ஓட்டங்களுக்கு தான் வீழ்த்தப்பட்டது. சிறப்பான ஆட்டத்தை புலிந்து பெரேரா பெற்றுக்கொண்டார். 107 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியன் 107 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 85 பந்துகளில் 9 பவுண்டரி, 6 சிக்ஸர், 125 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். திசர ஏக்கநாயக்க அவருடைய ஓபனிங் பேட்ஸ்மேனாக வந்தவர் 31 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 4 பவுண்டரி, 59.61 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். ஒன் டவுன் பேட்ஸ்மேன் கயானா வீரசிங்க 42 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 6 பவுண்டரி, 105 ஸ்ட்ரைக் ரேட். இவர்களை தொடர்ந்து ஸ்ரீலங்கா அண்டர் 19 கேப்டன் டினுர கலுப்பான களத்தில் வந்து 51 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். வெறும் 31 பந்துகளில் 8 பவுண்டரி, 1 சிக்ஸர், சிறப்பான ஸ்ட்ரைக் ரேட் 164.51. சிறப்பான ஆட்டத்தை முதல் வார்ம் அப் மேட்சில் இலங்கை அணியின் அண்டர் 19 டீம் வெளிப்படுத்தி வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். உங்களுக்காக இதோ ஒரு சில காட்சிகள். லோபரோ யூனிவர்சிட்டி மைதானத்தில் கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் அவர்களை கேப்சர் பண்ணிய ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக இதோ. இந்த கேப்சர் பண்ணப்பட்ட காட்சிகள் இலங்கை அணி யங் லயன்ஸை வெற்றி பெற்றதற்கு பின்னர் லோபரோ யூனிவர்சிட்டி மைதானத்தில் அவர்களுடைய நெட் பிராக்டிஸில் கேப்சர் பண்ணப்பட்ட காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து மகிழ்ந்தது. இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது இலங்கை அணியின் அண்டர் 19 டீமின் அவருடைய ஃபிக்சர்ஸ் டுவர்ஸ் டு இங்கிலாந்தை பற்றி. 25 ஜூன் முதல் வார்ம் அப் மேட்சை அவர்கள் லோபரோ யூனிவர்சிட்டி மைதானத்தில் விளையாடி வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். இன்று 28 ஜூன் முதலாவது டே நைட் ஓடிஐயை விளையாடி அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். சற்று முன்தான் அந்த வெற்றியை வந்து சேர்ந்தது வெற்றி செய்தி. கிளிம்ஸ்வுட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றியை பதிவு செய்துள்ளது. இரண்டாவது ஓடிஐ போட்டி 1 ஜூலை நடக்கப் போகின்றது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கவுண்டி கிரவுண்ட் ஹூவில் நடைபெற உள்ளது. 3 ஜூலை மூன்றாவது ஓடிஐ போட்டி நடைபெற உள்ளது. அதே கிரவுண்டில் தான் நடைபெற உள்ளது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கவுண்டி கிரவுண்ட் ஹூவில் தான் நடைபெற உள்ளது. 2 டெஸ்ட் போட்டிகளும் நடைபெற உள்ளன. 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி ஜூலை வரை முதலாவது டெஸ்ட் போட்டி ஹும்ஸ்லியில் நடைபெற உள்ளது. இரண்டாவது டெஸ்ட் போட்டி 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற உள்ளது செல்டஹாம் என்றும் இடத்தில். இலங்கை அணியின் அண்டர் 19 டீமின் அனைத்து செய்திகளையும் கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு கொண்டு வரும். சிறப்பான செய்திகளையும் உங்களுக்கு சுட சுட கொண்டு வரும்.